ஹலோ கைஸ், நான் உங்கள் குட்டி. வெல்கம் டு குட்டி கோல்ஸ். ஃபுட்பால் வேர்ல்டில் இன்னைக்கு வரைக்குமே முடியாத ஒரு டிபேட் இருக்குன்னு சொன்னால் அது ரொனால்டோ விசிஸ் மெஸ்ஸி தான். ஒரு சைடில் ஹார்ட் ஒர்க் பவர் மென்டாலிட்டின்னு சொல்கிற ஒரு மான்ஸ்டர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னொரு சைடில் நேச்சுரல் டேலண்ட் மெஜிக் ட்ரிபிளிங் ஃபுட்பால் விசர்டுன்னு சொல்கிற லியோனல் மெஸ்ஸி. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கோல் அடிக்கிற மிஷின் அண்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுல ஒரு லெஜெண்ட்ஸ். ஆனால் ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைலும் ஜேர்னியுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரொனால்டோ மெஸ்ஸி ரெண்டு பேரையுமே பற்றின ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் அண்ட் க்ளீனாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கோட் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொனால்டோவை பற்றி பார்த்துடலாம். ரொனால்டோனாலே எல்லார் மைண்டுக்குமே ஃபஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது அவருடைய டிசிப்ளின் தான். ஸோ ரொனால்டோடைய பிக்கெஸ்ட் பவரே அவருடைய டிசிப்ளினாக தான் இருக்குது. டெய்லி ட்ரைனிங்கும் அவருடைய ஸ்ட்ரிக்ட் டயட்டும் ப்ராப்பர் ஸ்லீப்பும் தான் அவருடைய லைஃபோடைய ரொட்டீனாகவே இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் மேன்செஸ்டர் யுனைடெட்டில் அவர் ஒரு யங்கர் பிளேயராக இருந்த டைமில் டீம் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொனால்டோ கிரவுண்டில் இருந்து எக்ஸ்ட்ரா ஷூட்டிங் ஸ்ப்ரிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவார். சார் அலெக்ஸ் ஃபோகன் அவரை பற்றி சொன்னது என்னன்னு சொன்னால் ரொனால்டோ நெவர் வென்ட் டு பி ஏ செகண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னு சொன்னால் டேலண்ட் இருந்தால் மட்டுமே போதாது, ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா டொப்புக்கு வர முடியாதுங்கிறது தான். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டால் மட்டும்தான் அதோடைய அவுட்புட்டை நீங்கள் நல்லதாக எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ன்னு சொன்னது. 41 ஏஜாக இருந்தாலுமே ரொனால்டோ ஸ்டில் இப்போயுமே ஒரு பீக் ஃபிட்னஸில் தான் இருக்கார். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால் 2018 சாம்பியன்ஸ் லீக்கில் ஜுவன்டஸுக்கு எகெயின்ஸ்ட் அவர் பைசைக்கிள் கிக்கை பண்ணியிருப்பார். அந்த ஜம்போடைய ஹைட்டை பற்றி சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் அது 2.38 மீட்டர்ஸ் இருந்துச்சு. அது ஒரு NBA பிளேயருக்கு ஈக்குவலான ஒரு ஜம்ப் என்றே சொல்லலாம். அந்த மூமெண்ட் தான் ரொனால்டோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஒரு ப்ரெஷரான மூமெண்ட்லேயுமே அவர் ஷைன் பண்ணுறது தான். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே ப்ரெஷரான மூமெண்ட்டாக இருக்கக்குள்ளே டிஸப்பேர் ஆகிடுவாங்க. ஆனால் ரொனால்டோ மட்டுமே ப்ரெஷரான மூமெண்ட்டில் தான் அவருடைய பீஸ்ட் மோடே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு கிளியரான எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் 2019 அட்லாண்டா மெட்ரிக்கு ஹெட்டுக்கு அடித்தது. அந்த மூமெண்ட்டை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த மூமெண்ட்லாம் சும்மா ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூமெண்ட்ன்றே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பற்றி பார்த்தோம்னா எல்லா லீக்லேயுமே டாமினேட் பண்ணது தான். அதாவது டிஃப்ரெண்ட் லீக்கில் ப்ளே பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொனால்டோ அதை ஈஸியாகவே பண்ணிட்டார். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கிலாந்து லீக்கில் அதாவது மேன்செஸ்டரில் ப்ளே பண்ணது, அடுத்ததாக ஸ்பெயினில் ரியல் மேட்ரிட்டுக்கு ப்ளே பண்ணது, இட்டாலியில் யுவென்டஸுக்கு ப்ளே பண்ணது, இன்டர்நேஷ்னல் லீக் அவருடைய சொந்த நாட்டுக்காக விளையாடின அந்த லீக்கில் கூட அவர் ப்ளே பண்ணது தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் என்ன தான் என்வைரன்மெண்ட் சேஞ்ச் ஆனாலுமே நம்மளுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகலாமுங்கிறது தான். லாஸ்ட்டாக ஃபிஃப்த் பாயிண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரம் கிரிட்டிசைஸ் டு கிரேட்னஸ். கிரிட்டிசிசம், ஹேட்டர்ஸ், ஏஜை பற்றி பேசுகிறது எல்லாத்தையுமே அவர் ஒரு ஃபியூலாக மாற்றினார். இதுக்கு எல்லாமே கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் தான் அவருடைய ஏர்லி கெரியரில் எல்லாருமே அவர் ஒரு செல்ஃபிஷ் பிளேயர்னு சொல்லி கிரிட்டிசிசம் பண்ணாங்க. பட் அவர் அந்த டீமுக்கு லீடராக மாறினதுக்கு அப்புறமா அசிஸ்ட் பண்ணி கோல் பண்ணி பல ட்ராஃபிஸ் எல்லாமே வின் பண்ணதுக்கு அப்புறமா அவரை கிரிட்டிசிசம் பண்ண எல்லா பீப்புளுக்குமே அவர் ஒரு ரிப்ளை பண்ணார். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜஸ்ட் ஃபுட்பாலர் மட்டுமே இல்லை, அவர் ஒரு மைண்ட் செட் மோட்டிவேஷனல் ஒரு எக்ஸாம்பிள். ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், கான்ஃபிடென்ட் இருந்தால் ஒரு ஆர்டினரி மேன் கூட லெஜெண்ட் ஆகலான்னு காமிச்ச ஒரு லிவிங் ப்ரூஃப் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நெக்ஸ்ட் மெஸ்ஸியை பற்றி பார்த்துலாம். மெஸ்ஸியோடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அவருடைய நேச்சுரல் டேலண்ட் தான். அதாவது அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே. பால் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரிபிளிங்காக இருக்கட்டும், க்ளோஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வரும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் 2015 கோப்பா டெல் ரே ஃபைனல் விசிஸ் அட்லாண்டிகோ பில்போ 5 பிளேயர்ஸை ட்ரிபிள் பண்ணி அடித்த கோல் தான். அதை அவர் பாலோடைய ஃபீட்டுக்கே க்ளோ பண்ணி அதை அப்படியே கோலாக கன்வெர்ட் பண்ணது தான் அவருடைய நேச்சுரல் டேலண்ட். என்ன மேட்டர்ன்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் நேச்சுரல் கிஃப்ட் இருந்துச்சுன்னா அது வேறு லெவல். அதுதான் மெஸ்ஸிக்கு இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கிற ஒரு விஷயம். செகண்ட் பாயிண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ப்ளே மேக்கர் அண்ட் டீம் பிளேயர். மெஸ்ஸி ஒரு டீம் பிளேயர். அவர் ஒரு ஜஸ்ட் கோல் ஸ்கோரர் மட்டுமே இல்லை, அவர் கம்ப்ளீட்டான ஒரு டீம் பிளேயர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்சிலோனாவில் எக்ஸேவி இன்ஸ்டா கூட டிகிடாக்கா சிஸ்டத்தில் ப்ளே பண்ணி அதுக்கான ஒரு அசிஸ்டையும் கீப்பாஸ் விஷன் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணியிருந்தார். என்னதான் மெஸ்ஸி இண்டிவிஜுவல் ஸ்டாராகவே இருந்தாலும் டீம் வின்னிங்கண்டா அவர் முதல்ல இருப்பார். தேர்ட் பாயிண்ட்டை பற்றி பார்த்துடலாம். அதாவது பிக் மேட்ச் ஜீனியஸ். மெஸ்ஸி ஷூட் பண்ண மாட்டார், ஷோவும் பண்ண மாட்டார், ஆனால் சைலண்ட்டாக கேமை சேஞ்ச் பண்ணுவார். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் கோல் ப்ளஸ் அசிஸ்ட் ப்ளஸ் காமான ஒரு பெனால்ட்டி அடித்தார். சத்தமே இல்லாமலுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்கில் அது மெஸ்ஸிகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் கம்பேக் கிங்.
அதாவது அவர் ஒரு ஸ்மால் ஹைட் தான். க்ரோ ஹார்மோன் நிறைய பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. ஆனா டாக்டர்ஸ் சொன்னாங்க என்னன்னு சொன்னா, ஃபுட்பால் ஃபியூச்சரே டவுட்டுன்னு சொல்லி தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்சிலோனா அகாடமி மெஸ்ஸியோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் லேட்டரா 2022 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அர்ஜென்டினாவையே லிஃப்ட் பண்ணாரு. பார்சிலோனா அகாடமி மெஸ்ஸியோடைய வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றினதுனால தான் அவரால் ஒரு ஹிஸ்ட்ரியவே மேக் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனல் 5th பாயிண்ட் என்னன்னு சொன்னால் கான்சிஸ்டன்சி அண்ட் ரெக்கார்ட்ஸ். சத்தமே இல்லாமலுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார். மெஸ்ஸி ஹைப் இல்லை, நம்பர்ஸில் தான் பேசுவார். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் 7 பெலண்டோஸ், பார்சிலோனாவுடைய ஆல் டைம் டாப் கோல் ஸ்கோரர் அண்ட் மோஸ்ட் கோல் இன் அ செஞ்சுரின்னு சொல்லி ரெக்கார்ட்ஸும் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ மெஸ்ஸியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு ஆர்ட் ஃபீலிங் அண்ட் ஃபுட்பாலுக்கு கிடைச்ச ஒரு மெஜிக்கல் பிளேயர். ஸோ ரொனால்டோவையும் மெஸ்ஸியும் என்ன தான் கம்பேரிசன் பண்ணாலுமே உண்மை என்னன்னு சொன்னால் 2 பேருமே டிஃப்ரெண்ட் ரூட்டில் இருந்து வந்து டிஃப்ரெண்ட் லெஜெண்ட்ஸ். ஒரு சைடில் ஹார்ட் ஒர்க், பவர், மென்டாலிட்டின்னு சொல்கிற ரொனால்டோ, இன்னொரு சைடில் டேலண்ட், மேஜிக், கிரியேட்டிவ்னு சொல்கிற லியோனல் மெஸ்ஸி. ஆனால் இவங்க 2 பேர்லேயுமே யார் பெஸ்ட்டுங்கிறத விட 2 பேரையுமே பார்க்க முடிஞ்சது தான் நம்மளுடைய ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் லக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கோட் யார், ரொனால்டோவா மெஸ்ஸியா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு தரமான அவசரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.